எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்பொழுது அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் என்ன மாதிரியான பாத்தில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்துச்சு அப்படின்னா அது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிளில் எந்த விதமான சேஞ்சஸ் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கான டெரிவேஷன் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். சரிங்களா, பார்க்கலாம். அந்த விதத்தில் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம கிராஸ் போடுறது அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா, இட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் விச் இஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த போர்டு. இந்த போர்டோடைய பிளேனுக்கு எக்ஸாக்டாக பர்பண்டிகுலராக எப்படி ஆக்ட் பண்ணுது, இப்படி உள்நோக்கி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த கிராஸ் மார்க்னை வச்சு காமிச்சிருக்கோம். தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு விச் இஸ் ஆக்டிங் இன்வர்ட் அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த போர்டு. இந்த இடத்துல கிராஸ் போட்டிருக்கிறது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த போர்டுக்கு பர்பண்டிகுலராக இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த இடத்துல Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் எடுத்துக்கலாம். Qங்கிற சார்ஜ்டு பார்ட்டிகிள் சப்போஸ் நான் இந்த டைரக்ஷனில் நான் இந்த பார்ட்டிகிளை நான் ட்ராவல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் இப்படி நேராக தானே போகணும். ஆனால் இங்கே தான் அந்த மேஜிக்கல் நடக்குது. என்ன அப்படின்னா, சார்ஜ்டு பார்ட்டிகிள் இந்த இடத்துல நான் இப்படி ட்ராவல் பண்ண வச்சேன்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும். சரிங்களா, ஏன்னா Qங்கிற சார்ஜ்டு பார்ட்டிகிளை தட் மீன்ஸ் இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், அதை நான் இப்படி ட்ராவல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா இந்த பார்ட்டிகிள் இப்படி போகாது. என்ன பண்ண பார்க்கும் அப்படின்னாக்கா, இப்படி ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்ற ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிளை நான் இப்படி தான் ட்ராவல் பண்ண பார்த்தேன். தட் மீன்ஸ் வியோட டைரக்ஷன் இப்படி தான் நான் கொடுத்தேன். ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த சார்ஜர் பார்ட்டிகிளை இப்படி கொடுத்தனா கூட தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் இப்படி இருக்குது, சார்ஜர் பார்ட்டிகிள் மூவ்மெண்ட் இப்படி இருக்கா, ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் அட் தட் பாயிண்ட் நாம் கொடுத்த அந்த வியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. அதனால் இந்த இடத்துல இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் Q1 அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் Bயில் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸுடைய அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் Q இன்ட்டு V கிராஸ் B அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, இந்த ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு BQV sin θ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல தீட்டாங்கிறது இந்த இடத்துல V வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் ஆங்கிள் நம்ம சொல்லிட்டோம். இந்த இடத்துல V வெக்டார் இப்படி ஆக்ட் பண்ணுது, இந்த பாயிண்டில் Vயோட டைரக்ஷன் இது, Bயோட டைரக்ஷன் இப்படி பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது. அப்போ Vக்கும் Bக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த ஈக்குவேஷன் FM இஸ் ஈக்குவல் டு BQV மட்டும் இருக்கும். இந்த சைன் 90யோட வேல்யூ என்ன ஆகிடும், ஒன்றாயிடும் இல்லையா. இதுதான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இந்த பார்ட்டிகிள் நேரடியாக இப்படி ஸ்ட்ரைட் லைனில் போகாது. என்ன பண்ண பார்க்குது, இது இப்படி சர்க்கிள் பாத்தில் சுற்ற பார்க்குது. இந்த சர்க்கிள் பாத்தில் சுற்றுது அப்படின்னாக்கா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான். இங்கே எந்த அளவுக்கு இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. இந்த பார்ட்டிகிள் நேராக போக வேண்டிய பார்ட்டிகிள் என்ன பண்ணுது, சர்க்கிள் பாத்தில் சுற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான். சரிங்களா, இந்த இடத்துல சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் என்ன தான் பண்ணியிருக்கும், நேராக தான் போயிருக்கும். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு வந்தோம்னாக்கா நேராக போக வேண்டிய பார்ட்டிகிள் என்ன பண்ணுது, சர்க்கிள் பாத்தில் சுற்றுது. அப்படின்னா இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் சர்க்கிள் பாத்தில் சுற்றுறதுக்கான காரணம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா, அந்த பார்ட்டிகிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். தட் மீன்ஸ் இந்த சர்க்குலர் பாத்தினுடைய ரேடியஸ் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஆர்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துல இது வியோட டைரக்ஷன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி ஆக்ட்னா இப்படி ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகும். பியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த போர்டுக்கு பர்பண்டிகுலராக இன்வர்டாக இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இந்த வி வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு போத் வி வெக்டார் அண்டு பி வெக்டார் அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, இந்த ஈக்குவேஷனில் வி கேன்சல் பண்ணது போக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆரோட வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யலாம், MV பை என்ன செய்வோம், BQன்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் தி அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால சர்க்குலர் பாத்தில் சுத்தம் இல்லையா, அந்த சர்க்குலர் பாத்தினுடைய ரேடியஸ் தான் இந்த ஆர். தென் இந்த ஈக்குவேஷனில் இன்னும் கொஞ்சம் நம்ம தேவைப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது.
இந்த இடத்துல V/R அப்படிங்கிறது வேணும்னாக்கா V/R வேணும்னாக்கா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், BQ/M அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்து வச்சுக்கோம், பின்னாடி தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இப்போ நம்ம R வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது T அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். Tங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இங்கே சப்போஸ் Q+Qங்கிற சார்ஜ் பார்ட்டிகல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இப்படி சுற்றி வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கே வரதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் தானே அது T. டைம் இஸ் அ டைம் டேக்கன் பை அ சார்ஜ் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷனுக்கு அந்த சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்ட நேரம் தான் T. சரிங்களா? நமக்கு ஏற்கனவே தெரியும் V is equal to distance by time தெரியும் இல்லையா? இந்த இடத்துல speed is equal to distance by time அப்படின்னாக்கா நம்ம இந்த இடத்துல T is equal to என்ன சொல்லலாம் அப்படின்னா distance by velocity அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ நமக்கு T வேணும்னாக்கா distance traveled by what is the speed அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல distance அப்படிங்கிறது இங்கிருந்து இப்படி வருது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2πr அப்படிங்கிற இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் அந்த டிஸ்டன்ஸ் கவர்ட். தென் அங்கே பார்ட்டிகளுடைய வெலாசிட்டின்னு அது வீன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த இடத்துல Tயோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். V/R வேல்யூ நமக்கு தெரியுது. இங்கே என்ன இருக்குது, R/V இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா T is equal to 2π என்ன பண்ணிக்கலாம் 2π. இந்த இடத்துல வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னாக்கா இங்கே R/V இருக்குது, இங்கே V/R இருக்குது. அப்போ அதனோட ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்து பெருக்கணும்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா M/BQ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என்னது நமக்கு T. புரியுதுங்களா? ரைட். இப்போது இந்த இடத்துல Tங்கிறது டைம் டேக்கன் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் டேக்கனுக்குள்ள ரிலேஷன் தெரியும். அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் டேக்கன் சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் டைம் டேக்கன் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் டேக்கன் அப்படின்னும் போது இப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் என்ன சொல்கிறான் பாருங்கள் 1/2πM/BQ வருமா? அப்போது F இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்கள் BQ/2πMன்னு நமக்கு வரும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னாக்கா ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு ரிலேஷன் ஒன்று இருக்குது. அது என்ன ரிலேஷன் அப்படின்னாக்கா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πFன்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஃப்ரீக்வன்சிக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு உள்ள ரிலேஷன் நமக்கு. இப்போ இந்த இடத்துல ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம் அப்படின்னா 2π. இப்போ எஃபோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். BQ பை என்ன வந்திருக்கு 2πMன்னு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 2π கேன்சல் பண்ணது போக நமக்கு என்ன கிடைக்கும், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு BQ/Mன்னு கிடைக்கும். இதுதான் கைரோ ஃப்ரீக்வன்சி ஆர் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது இந்த சார்ஜ் பார்ட்டிகல் நல்லா கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணுது, பர்பெண்டிகுலராக மூவ் ஆகிறதுனால சர்க்குலர் பாத்தில் சுற்றி இருந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக வச்சுக்கலாம். இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சார்ஜர் பார்ட்டிகல் சப்போஸ் இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த இடத்துல B வெக்டார் இருக்கும், V வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் சம் ஆங்கிள் இருக்குது. எக்ஸாக்டாக இது 90 டிகிரி கிடையாது. சப்போஸ் இப்படி மூவ் ஆச்சுன்னா தான் 90 டிகிரி இல்லாததுனால இந்த சார்ஜர் பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாக்ட் ஒரு சர்க்கிளை பாத்தில் சுற்றாமல் ஒரு ஹெலிக்கல் பாத்தில் சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த பார்ட்டிகல் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், இப்படி ஒரு ஹெலிக்கல் பாத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த ஹெலிக்கல் பாத்தில் சுற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த V இருக்கு இல்லையா, அது சம் ஆங்கிளில் போகும்போது B வெக்டாருக்கும் வெக்டாருக்குள்ள ஆங்கிள் சம் ஆங்கிள், தட் மீன்ஸ் 90 டிகிரி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகும்பொழுது இந்த Vக்கு 2 காம்போனன்ட் நமக்கு கிடைக்கும். 2 காம்போனன்ட் இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 காம்போனன்ட் இருக்கும். இந்த இன்க்ளைண்டில் இருக்கக்கூடிய இந்த Vக்கு 2 காம்போனன்ட் இருக்கும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட். சப்போஸ் இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், V sin θ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது என்னவாக இருக்கும் அப்படின்னா V cos θன்னு இருக்கும். புரியுதுங்களா? இந்த V sin θ அப்படிங்கிற இந்த வெலாசிட்டி வெர்டிக்கல் காம்போனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் திஸ் வெலாசிட்டி இந்த சார்ஜர் பார்ட்டிகல் என்ன பண்ண பார்த்தோம், சர்க்குலர் பாத்தில் சுற்ற பார்க்கும். அதே நேரத்தில் இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி என்ன பண்ண பார்க்கணுனாக்கா இந்த சார்ஜர் பார்ட்டிகளை ஸ்ட்ரைட் லைனில் மூவ் பண்ண பார்க்கும். நல்லா கவனிங்க, ஒரே சார்ஜர் பார்ட்டிகல் 2 விதமான மோஷனுக்கு இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கு. ஒன்று இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் த வெலாசிட்டி சார்ஜர் பார்ட்டிகல் என்ன பண்ண பார்க்கும், சர்க்குலர் பாத்தில் சுற்ற பார்க்கும். இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த வெலாசிட்டி என்ன பண்ணுனாக்கா இந்த பார்ட்டிகளை லீனியர் டைரக்ஷனில் ஸ்ட்ரைட் லைனில் கொண்டு போக பார்க்கும். அப்போது
இந்த சர்க்குலர் பாத்லேயும் இது லீனியர் டைரக்ஷன்லையும் ரெண்டையும் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணும்பொழுது இந்த பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்தில் சுற்றிக்கிட்டே ஒரு லீனியர் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு விஷுவலைசேஷன் கிடைக்குது. அந்த பாத்து தான் அது ஹெலிக்கல் பாத்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட்டோட அளவு என்ன ஆகிட்டு இருக்கும், அளவு அதனோட டைரக்ஷன் மாறிக்கிட்டு இருக்கும். இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். parallel component of the velocity is constant, vertical component of the velocity அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது டியூ டு லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால. அதனால தான் இந்த பாத் ஆஃப் த சார்ஜர் பார்ட்டிகல் எக்ஸாக்டாக சர்க்கிளில் பார்த்தா இல்லாமல் ஹெலிக்கல் பார்த்தா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ.